வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். டேட் வந்து 16 ஜூலை. நேற்று நம்ம சொன்னபடி ஓப்பனிங் வந்து செல் கிடச்சாலும் செல் போக வேணும்னு சொல்லியிருந்தோம். பை தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் அடுத்தடுத்து டிமாண்டு இருந்ததுனால இன்றைக்கும் அதே நிலைமை தான். ஸோ இன்றைக்கி பை செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏரியா டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு இருக்குது. அரவுண்டு 24,517 அந்த ரேஞ்சில். ஸோ வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறவங்க வெர்ஜின் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த சிபிஆர் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டார்கெட்டாக வந்து இதோடைய லோ நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் 24,330. இப்போ இது செல்லுக்கு வந்து எப்போ இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு வேளை இது பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல 24,443 ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை உடச்சிட்டு இதில் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்தந்த ஏரியாஸில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்ததுன்னா ஓவராலாக திரும்பவும் பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கேருந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறவங்க எடுங்க. இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்றவங்க டபிள்யூ ஃபார்மேஷன் பார்க்கலாம். இல்லை டிடிஐயில் நம்ம டிடிஐ பேண்டில் டபிள்யூ ஃபார்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கரெக்ஷனுக்கே வந்து ஹிடன் டைவர்ஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லோவுக்கும் பார்த்தாலும் சரி, இல்லை ஓவராலாக இந்த 2 லோவுக்கும் பார்த்தாலும் சரி ஹிடன் டைவர்ஜன்ஸ் இருக்குது. ஸோ கரெக்ஷன் எண்டிங் ஸ்டேஜ் தான் இது வந்து காட்டுது. ஆனாலும் நமக்கு தேவையானது கரெக்ஷனாக இல்லை ரிவர்சலா அப்படின்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டைவர்ஜன்ஸ் சூஸ் பண்ண முடியும். பட் இண்டெக்ஸில் அப்படிலாம் நம்ம பண்ண வேண்டாம். எப்பயும் போல் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இடத்துல முடிவு எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ சிபிஆர் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது வந்து விஜின் சிபிஆர் தான். இந்த சிபிஆருக்கு அவ்வளோ பவரெல்லாம் ஒன்றும் இருக்காது. பிரேக் அவுட்கான பவரெல்லாம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஆகி கீழேயே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ நாம் இவ்வளோ தூரம் செல்லுக்கு வந்து ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், செல்லிங் பார்க்கணும் அப்படின்றபோது இந்த லெவலுக்கு தான் கீழே தான் நம்ம செல் போக வேண்டியது இருக்கும். அது வரைக்கும் கீழே வந்தாலும் திரும்ப திரும்ப பை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பையோடைய ஆப்ஷன்ஸுடைய டார்கெட் எதுவும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. எல்லாமே வந்து செகண்ட் லெவல் டார்கெட் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு வெயிட்டிங்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது ஆப்ஷன் ப்ரைஸை பார்க்கும்போது. இது ஒருவேளை கேப் டவுன் ஆனாலும் அது வந்து செல்லிங்கோடைய ஆப்ஷன்ஸ்க்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். சரிங்களா, திரும்பவும் அது கண்டினியூ பண்ணும் டவுன் ட்ரெண்டுக்கு. அதனால் அடுத்தடுத்து பார்க்குறது நீங்கள் பைக்கே ஃபோக்கஸ் பண்ணுறது சேஃப். செல்லுக்கு வேணும்னா இப்போ சொன்னதை மட்டும் பாருங்கள். இல்லை பைக்குனால் நீங்கள் இந்த இடத்துல எங்கே வேணாலும் வந்து வெயிட் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். எக்ஸ்பைரிக்கான டார்கெட் நல்லாவே இருக்குது ஆப்ஷன்ஸ் பையிங்ஸில். ஸோ ஒரு லோ கிடச்சதுன்னா அது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும் இப்போதைக்கு. இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,600 கால் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதே பையிங் லெவலில் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த 75 உடச்சிது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதோடு நான் பை பண்ண வேண்டிய இடம் வந்து 39 ருபீஸ் இந்த ரேஞ்சில் தான். ஸோ இது நடுவில் எங்கேயும் பையிங் போகாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி போகிறதா இருந்தால் 2 டைமில் லைவ் மார்க்கெட்டில் டிசிஷன் எடுத்துப்போம். ஏன்னா லைவ் மார்க்கெட்டோடைய கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரைஸில் போகலாமா வேணாமான்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற லெவலை வச்சு பார்க்கும்போது இதோடைய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150+ இருக்குது. ஆல்ரெடி இதோடைய டார்கெட்டே இன்னும் 150 ரூபாய்க்கு வரணும். அதனால தான் இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம். இன்றைக்கி 150 ரூபாய்க்கு வரணும். ஸோ இதோடைய டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா அந்த 160 ரூபா கிட்டே இருக்குது. செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 240 ரூபாய் வரைக்குமே இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பைரி டார்கெட் ஒருவேளை இது வந்து இன்றைக்கி 150 தாண்டி இன்றைக்கி டேயில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்ஷியல் லாட்ஸை ஹோல்டு கூட பண்ணலாம் எக்ஸ்பைரிக்காக. 250+ டார்கெட் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இன்னையோடைய லோ வந்து நான் வந்து 75 ருபீஸ் கிட்ட தான் எதிர்பார்க்குறேன். இந்த ரேஞ்சில் தான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் இது உடஞ்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட 30 ரூபா வரைக்கும் போயிடும். எக்ஸ்பைரி டார்கெட்டுக்காக அந்த அந்த 150 டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்கன்னா 40 ரூபா, 39 ரூபா, 31 ரூபாலேருந்து இந்த ஒரு 10 பாயிண்ட் ரேஞ்சை வந்து ஹிட் பண்ணது தான் நம்ம வந்து திரும்பவும் அது வந்து அந்த 150க்கு ரீச் ஆகுன்ற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால தான் இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நேற்று நம்ம எதிர்பார்த்தபடி 5 மினிட்ஸில் ஒரு டபிள்யூ வந்ததுன்னா பை பண்ண சொல்லியிருந்தோம். 5 மினிட்ஸ் ஆர்எஸ்ஐலையும் டபிள்யூ வந்திருக்கு. இங்கே கிளியரான டபிள்யூமே நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ டார்கெட் இன்னும் பெண்டிங் இருக்குது இந்த இடத்துக்கு. இந்த ஹையை போய் ஹிட் பண்ண வேண்டியது இருக்குது மார்க்கெட். இங்கேயும் பார்த்தா செல்லுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியல. செல்லுக்குன்னா இதோடைய இந்த டே ரெட்லைனை தாண்டி மார்க்கெட் நல்ல கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் நம்ம வந்து செல்லுக்கு போக முடியும்.
இமீடியட்டாக போகிறது நல்லதில்லை இந்த இடத்துலையுமே. ரீட்ரேஸ் கேண்டில் க்ளோஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த லோவையும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் லோவையும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் போகலாம். ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாகவே சேர்ந்து பிரேக் ஆகி முடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து செல்லுக்கு பார்க்க முடியும். அது வரைக்கும் திரும்பவும் இது பையில் தான் இருக்குது மார்க்கெட். இதுக்கு நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எதுவும் நான் சூஸ் பண்ணி வைக்கல. நான் ட்ரேட் பண்ணுறது நிஃப்டியில் தான்றதுனால பேங்க் நிஃப்டி வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக வந்து எடுத்துக்கிறது. ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் டெய்லியுமே இதுக்கப்புறம் போஸ்ட் போட்டுட்டு தான் இருப்போம். ஃப்யூச்சரில் எக்ஸ்பைரிக்கான கால்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுற ஐடியாவும் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.